ஆனால் அவங்க கொள்கை தலைவராக சொன்ன அந்த 5 பேரில் வந்து 2 பெண்கள் இருக்கிறாங்கன்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல அவர் வராரு அப்படிங்கும்போது இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே. இப்போ ஐயா பெரியாருங்கிறவர் ஒரு பெரிய சிந்தனையாளர். அவரை வந்து நீங்கள் எந்த சட்டகத்துக்குள்ளேயும் அடைக்க முடியாது. அவர் வந்து தேசாபிமானம், பாஷாபிமானம் இது எல்லாவற்றையும் விட மனிதநேச நேயம் தான் பெருசுன்னு இந்த மண்ணில் சொன்ன ஒருவர். பெண்ணடிமைக்கு எதிராக பேசியவர். அவர் எதை தொடலை, வாட் நாட் அப்படிங்கிற மாதிரி மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரு நெருப்பு இல்லையா பெரியார். அவரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒருவர் இந்த களத்துக்குள்ளே வராரு அப்படின்னா ஒரு இன்றைக்கி இந்த இந்த 20ஆம் நூற்றாண்டு தயாரித்த மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் பெரியார் ஒருவர். ஐயா பெரியாரை படித்துக்கொண்டு ஒருவர் உள்ளே வருகிறார், அண்ணல் அம்பேத்கரை படித்துக்கொண்டு ஒருவர் உள்ளே வருகிறார் அப்படின்னா அது நிச்சயமாக அது இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தானே இருக்கும். வெற்றி தோல்விங்கிறது அவர் சார்ந்த விஷயம். இப்போ நாம் என்ன பார்க்குறோம், நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, அப்போது அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே வர வாய்ப்பு இருக்குது.